ஹாய் ஐ ஸ்குவாட், இது உங்க இர்ஃபான் ஆஃப் எக்ஸ்வார். நீங்க சும்மா பேசிய வார்த்தையை வைத்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருகிறதா? அப்பவே நினைச்சுக்கோங்க. 24 மணி நேரமும் உங்கள் போன் உங்களை கேமரா மற்றும் மைக்ரோஃபோன் மூலமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. ஆம் ஐ ஸ்குவாட், நீங்க நினைக்கிறது, பேசுறது, பாக்குறது எல்லாமே உங்க போனுக்குள் இருக்கிற சில திருட்டு செயலிகளால ரகசியமா கண்காணிக்கப்படுது. ரொம்ப உஷாரா இருங்க, ஆனா பயப்பட தேவையில்லை. இந்த உளவு வேலையை உங்க போன்ல இருந்து 100% எப்படி நிறுத்தணுங்கிற அந்த ரகசிய செட்டிங்ஸை இந்த வீடியோவோட கடைசியில நேரடியா செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்க போனை நீங்க காப்பாற்ற முடியும். நைட் நண்பர்கள் கூட உட்கார்ந்து மச்சான் புதுசா ஒரு ஷூ வாங்கணும்டான்னு சும்மா வாய் வார்த்தையா பேசி இருப்பீங்க. ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல உங்க டிக்டாக், யூடியூப் அல்லது பேஸ்புக் ஓபன் பண்ணா நீங்க பேசின அதே பொருளோட விளம்பரம் உங்க போன் ஸ்கிரீன்ல நிக்கும். நாம புதுசா ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும்போது யோசிக்காம அலோ அலோன்னு கொடுப்போம் தானே, அதுதான் தவறு. நம்ம போன்ல இருக்கிற சோசியல் மீடியா மற்றும் ஷாப்பிங் ஆப்ஸ் நம்ம மைக்ரோஃபோன் மற்றும் கேமரா பெர்மிஷனை பயன்படுத்தி நாம பேசுற முக்கியமான வார்த்தைகளை சேகரிக்கும். அதை வச்சுதான் நாம சாதாரணமாக பேசின அதே பொருளோட விளம்பரத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ அந்த ஆபத்தான செட்டிங்ஸை எப்படி ஆஃப் பண்றதுன்னு பார்ப்போம். உடனே உங்க போனை எடுத்து நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. முதலாவது மைக்ரோஃபோன் பெர்மிஷனை ஆஃப் செய்வோம். முதல்ல உங்க போன்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தொடுங்க. மேலே வலது பக்கத்துல இருக்கிற 3 புள்ளிகளை தொட்டு பெர்மிஷன் மேனேஜருக்குள்ள போங்க. அங்கே மைக்ரோஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. இப்போ அங்கே எந்தெந்த ஆப்ஸ் உங்க மைக்ரோஃபோனை பயன்படுத்துதுன்னு காட்டும். உதாரணத்துக்கு டிக்டாக், இன்ஷாட், ஸ்னாப்சாட், குரோம் போன்ற ஆப்ஸை தொட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்களை மட்டும் விட்டுவிட்டு தேவையற்ற ஆப்ஸ்களுக்கு டோன்ட் அலோ அல்லது அலோ ஒன்லி வைல் யூசிங் த ஆப் கொடுத்துடுங்க. முக்கிய குறிப்பு என்னன்னா, இதே போல நீங்க கேமரா ஆப்ஷனுக்குள்ளேயும் போய் தேவையற்ற ஆப்ஸ் கேமரா பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருந்தா அதையும் டோன்ட் அலோ கொடுத்து ஆஃப் பண்ணி விடுவதே சிறந்தது. இரண்டாவது, ஆப் ப்ரொடெக்ஷனை ஆன் செய்வோம். மீண்டும் செட்டிங்ஸ் போய் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஆப்ஷனை தொடுங்க. அதுல ஆப் செக்யூரிட்டி குள்ள போங்க. அங்கே இருக்கிற ஆப் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனை தொட்டு அதை டர்ன் ஆன் பண்ணி விடுங்க. இதன் மூலமா உங்க போனுக்குள்ள வர அபாயகரமான அல்லது உளவு பார்க்கும் ஆப்ஸ்களை போனை தானாகவே கண்டறிந்து தந்துவிடும். பாத்தீங்களா ஸ்குவாட், இனிமேல் நீங்க பேசுறதையோ அல்லது உங்க கேமராவையோ எந்த ஆப்பாலும் திருட்டுத்தனமா உளவு பார்க்க முடியாது. நம்ம ஸ்மார்ட் போனை நாம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். இப்பவே போய் இந்த செட்டிங்ஸை செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல உண்மையை சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பொருள் விளம்பரமா வந்து நீங்க அதிர்ச்சியாகி இருக்கீங்களா? உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் பிரைவசியை காப்பாற்ற இந்த வீடியோவை உடனே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.